ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஆன்மாக்களின் பயணம், ஜேர்னி ஆஃப் சோல்ஸ், டாக்டர் மைக்கேல் நியூட்டன். அத்தியாயம் 7. குறிப்பிட்ட இடத்தில் நிலை பெறுதல். நமக்கு ஒரு ஆன்மா இருக்கிறது என நம்பிக்கை கொண்டுள்ள மக்களை பற்றிய என் அபிப்பிராயம் என்னவென்றால், எல்லா ஆன்மாக்களும் ஒரு பெரிய கூட்டத்திற்குள் கலக்கப்படுகிறார்கள் என்று அவர்கள் கற்பனை செய்வதுதான். தங்களுடைய அமர்வு வேலைகள் துவங்குவதற்கு முன்னர் ஏராளமான என் வாடிக்கையாளர்களும் இதை நம்புகிறார்கள். விழிப்புணர்ச்சி வந்த பின்னர் ஆன்மா உலகில் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட இடம் உள்ளது என்ற அறிவுடன் அவர்கள் வியப்பை வெளிப்படுத்துவது ஒரு அதிசயம் அல்ல. அறிவியல் நிலையில் உள்ள மக்களுடன் நான் ஆன்மா உலகில் வாழ்க்கையை பற்றி ஆராய்ச்சியை ஆரம்பித்த போது ஆன்மா உதவி குழுக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதை பற்றி கேட்க நான் தயாராக இருக்கவில்லை. இந்த பூமியை விட்டு விலகி சென்றவுடன் ஆன்மாக்கள் தாங்களாகவே ஒரு இலக்கில்லாமல் மிதந்து கொண்டிருப்பதாக நான் மனதில் எண்ணம் வைத்திருந்தேன். குழு இட அமைவு ஆன்மாவின் மட்டத்தை பொறுத்து உறுதிப்படுத்தப்படுகிறது. ஒரு இளைய ஆன்மா அல்லது அத்தியாயம் 4 குறிப்பிட்டபடி மற்ற காரணங்களுக்காக தனிப்படுத்தப்பட்ட ஆன்மாக்களை தவிர பௌதீக மரணத்திற்கு பின்னர் ஒரு ஆன்மாவின் வீடு நோக்கி திரும்பும் பயணமானது அவர்களுடைய சொந்த குடியிருப்புக்காக ஒதுக்கப்பட்ட இடத்திற்குள் இறங்குவதுடன் முடிகிறது. இந்த குழு தொகுதிகளில் சுட்டி காட்டப்பட்டுள்ள ஆன்மாக்கள் ஒரே அளவு விழிப்புணர்வு கொண்டுள்ள மிக நெருங்கிய பழைய நண்பர்கள் ஆவார்கள். ஒரு ஆன்மா கொத்துக்குழுவின் பாகமாக இருப்பதாக மெய் மறதி நிலையிலுள்ள மக்கள் கூறும்போது நாம் ஒரு மனித குடும்பத்தில் பார்ப்பது போல அவர்கள் நேரடியாகவும் அடிக்கடியும் தொடர்பு கொண்டுள்ள சிறிய முதல் நிலை ஆன்மாக்களின் ஒருமத்தை பற்றி பேசுகிறார்கள். ஒரே நிலையிலுள்ள உறுப்பினர்கள் பூமியில் நமது கருத்திற்கு எட்டாத அளவு ஒருவருக்கொருவர் கூருணர்வு திறன் கொண்டுள்ளனர். ஒருவருக்கொருவர் குறைந்த அளவே நெருக்கமாக உள்ள இரண்டாவது நிலை ஆன்மா குழுக்கள் ஒரு சமுதாய துணைக்குழு வடிவத்தில் வரிசைப்படுத்தப்படுகின்றனர். இரண்டாவது நிலை ஆன்மாக்களின் பெரிய குழுக்கள் ஒரு குளத்தில் உள்ள அல்லி மொட்டுகள் போல மிகப்பெரிய முதல்நிலை கொத்துகளின் தொடர்களால் ஆக்கப்படுகின்றனர். ஆன்மீக குளங்கள் முடிவற்றதாக தோற்றமளிக்கின்றன. இந்த குளங்களுக்குள் உள்ள இரண்டாவது குழுவில் ஒருபோதும் 1000க்கும் குறைவாக ஆன்மாக்கள் இருந்ததாக நான் கேட்டதில்லை. ஏராளமான முதல்நிலை குழு கொத்துக்கள் கொண்ட ஒரு இரண்டாவது குழு சிதறலான தொடர்புகள் உள்ளதாக தோன்றுகிறது, அல்லது கொத்துகளுக்கு இடையே ஒரு தொடர்பும் இல்லாதது போல தோன்றுகிறது. இரண்டு வேறுபட்ட இரண்டாவது குழு உறுப்பினர்களான ஆன்மாக்கள் ஒருவருக்கொருவர் ஒரு அர்த்தமுள்ள விதத்தில் தொடர்புடையதாய் இருப்பதை நான் கண்டுபிடிப்பது அரிதாகும். ஏனென்றால் ஆன்மாக்களின் எண்ணிக்கை பெரிதாக இருப்பதால் அது தேவையற்றது. சிறிய தொகுதி உட்பிரிவு முதல்நிலை கொத்துகள் சப்குரூப் பிரைமரி கிளஸ்டர்ஸ் 3 to 25 ஆன்மாக்கள் வரை கொண்டுள்ளதாக எண்ணிக்கையில் வேறுபடுகின்றன. உள்வட்டம் என்று அழைக்கப்படும் சராசரி கூட்டம் தோராயமாக 15 நபர்களை கொண்டுள்ளது. வேறுபட்ட கொத்துக்குழுக்களின் உறுப்பினர்களுக்கிடையே எந்த தொழில் சம்பந்தப்பட்ட தொடர்பும் ஒரு மனித பிறவியின் போது கற்க வேண்டிய பாடங்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது. இது கடந்த கால வாழ்க்கையின் தொடர்பு காரணமாக இருக்கக்கூடும், அல்லது சம்பந்தப்பட்ட ஆன்மாக்களின் குறிப்பிட்ட தனித்துவ குணங்கள் காரணமாக இருக்கக்கூடும். வேறுபட்ட கொத்துக்குழுக்களின் உறுப்பினர்களுக்கிடையேயான ஆன்மா அறிமுகங்கள் வழக்கமாய் பூமியில் வாழ்க்கையில் குறைந்த அளவே ஏற்படுகிறது. உதாரணமாக, உயர்நிலை பள்ளி சக வகுப்பாளன் ஒரு காலத்தில் ஒரு நெருங்கிய நண்பன். ஆனால் நீ அவனை பழைய மாணவர் சந்திப்பில் மட்டும்தான் இப்போது பார்க்கிறாய். ஒரே கொத்துக்குழுவிலுள்ள உறுப்பினர்கள் முடிவின்றி நெருக்கமாக ஒருங்கிணைந்திருக்கிறார்கள். இந்த இறுக பிணைந்த கொத்துகள் பெரும்பாலும் பொதுவான குறி இலக்குகள் கொண்ட ஒத்த நோக்கமுடைய ஆன்மாக்களை கொண்டுள்ளது. அவர்கள் அந்த இலக்குகளை ஒருவருடன் ஒருவர் சேர்ந்து நிறைவேற்றுகிறார்கள். வழக்கமாய் அவர்கள் உறவினர்களாகவும் நெருங்கிய நண்பர்களாகவும் பூமியில் தங்கள் மனித பிறப்பின் போது சேர்ந்து வாழ்க்கைகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். பொதுவாக அவர்களுடைய பெற்றோர்களின் ஆன்மாக்களை காட்டிலும் முந்தைய வாழ்க்கைகளிலிருந்து ஒரு நபரின் சகோதரனையோ அல்லது சகோதரியையோ ஒரே கொத்துக்குழுவில் நான் அதிகமாக காண்கிறேன். பூமியில் மரணத்திற்கு பின்னர் ஆன்மா உலக நுழைவாயிலில் பெற்றோர்கள் நம்மை சந்திக்கலாம். ஆனால் ஆன்மா உலகில் அவர்கள் ஆன்மாக்களை நாம் அதிகமாக காண முடியாது. இந்த சூழ்நிலைக்கு முதிர்ச்சி காரணமாக இருப்பதில்லை.
ஏனெனில் ஒரு பெற்றோர் ஆன்மா தங்கள் குழந்தைகளை விட குறைந்த அளவு வளர்ச்சி அடைந்திருக்க கூடும். ஒரு கால அமைப்பில் சமகாலத்தவர்களாக இருக்கும் கூட பிறந்தவர்களிடையே சமுதாயம் சார்ந்த கல்வி பயில்வதிலேயே கூட இவ்வாறு ஏற்படுகிறது. நல்ல கெட்ட கர்மாக்களின் விளைவுகளுக்காக பெற்றோர்களை ஒரு குழந்தையின் முதலாவதான அடையாளம் கண்டுணர்வதற்கான உருவங்களாக இருக்கும் போதிலும் பெரும்பாலும் நம் வாழ்நாள் முழுவதுமான நம் வாழ்க்கை துணைகள், சகோதரர்கள், சகோதரிகள், மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நெருங்கிய நண்பர்களுடன் நம் தொடர்புகள் நம் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு அதிக அளவில் உதவுகின்றன. பெற்றோர்கள், அத்தை, சித்திகள், மாமாக்கள், தந்தையின் சகோதரர்கள், தாத்தா, பாட்டிகள் மற்றொரு தலைமுறையிலிருந்து நமக்கு வேறு வழிகளில் சேவை செய்வதன் முக்கியத்துவத்தை இது குறைப்பதில்லை. நிகழ்வு 16. டாக்டர் நியூட்டன் அரங்கு நிலையத்தை விட்டு சென்று உன் ஆன்மீக வெளிக்கு வந்து சேர்ந்ததும் நீ என்ன செய்கிறாய்? நபர்: நான் என் நண்பர்களுடன் பள்ளிக்கு செல்கிறேன். டாக்டர் நியூட்டன்: நீ ஒருவித ஆன்மீக வகுப்பறையில் இருப்பதாக கூறுகிறாயா? நபர்: ஆம், அங்கு நாங்கள் படிக்கிறோம். டாக்டர் நியூட்டன்: நீ வந்து சேர்ந்த நேரத்திலிருந்து என்னை இந்த பள்ளி வழியாக எடுத்துச் செல். அப்போதுதான் உனக்கு என்ன நிகழ்கிறது என்பதை நான் உணர முடியும். வெளியிலிருந்து நீ என்ன பார்க்கிறாய் என்று எனக்கு சொல்வதிலிருந்து ஆரம்பி. நபர் தயக்கமின்றி பெரிய செதுக்கப்பட்ட தூண்களுடன் கொண்ட முழு நிறைவான சதுர கிரேக்க கோயிலை 2 கொத்து தொகுதிகளின் குறைந்த அளவு பொதுவாக மேற்குவிகின்ற ஒரு உதாரணமாக கொத்துகள் 9 மற்றும் 10 வடிவம் ஒன்றிலிருந்து விரிவாக்கத்தை இந்த காட்டுகிறது. குறிப்பிட்ட ஆன்மாக்களுக்கிடையே பரஸ்பர தொடர்பு இருக்கிறது. அவர்கள் 2 தொகுதிகளில் இருக்கும் மற்றவர்களுடன் தேர்ந்தெடுத்து வேலை செய்கிறார்கள். நான் காண்கிறேன், மிக அழகாக உள்ளது. நான் அதை கண்டு உணர்கிறேன். ஏனென்றால் இங்குதான் ஒவ்வொரு சுழற்சிக்கு வாழ்க்கைக்கு பின்னரும் நான் திரும்பி வருகிறேன். டாக்டர் நியூட்டன்: ஆன்மா உலகில் சிறப்பான கிரேக்க கோயில் என்ன செய்து கொண்டிருக்கிறது? நபர் தோள்களை குலுக்குகிறார். கிரேக்க நாட்டில் என் வாழ்க்கைகளிலிருந்து அது இயல்பாக தோன்றுகிறது என்பதை தவிர அவ்வாறு ஏன் தோன்றுகிறது என்று எனக்கு தெரியாது. டாக்டர் நியூட்டன்: சரி, நாம் தொடருவோம். உன்னை சந்திக்க யாராவது வருகிறாரா? நபர் வெகுவாக புன்னகைக்கிறார். என் ஆசிரியர் காரலா. டாக்டர் நியூட்டன்: அவள் உனக்கு எவ்வாறு தோன்றுகிறாள்? நபர் தன்னம்பிக்கையுடன் கோயிலின் வாயிலிலிருந்து வெளியே வந்து என்னை நோக்கி வருவதை நான் காண்கிறேன். ஒரு தேவதையாக, உயரமாக, நீண்ட தடங்களில்லாத தளர்த்தியான மேலங்கியை அணிந்து ஒரு தோல் உடையற்று இருக்கிறது. அவளுடைய முடி குவிந்து ஒரு தங்க பிடியால் இருக்கப்பட்டுள்ளது. அவள் என்னை நோக்கி வருகிறாள். டாக்டர் நியூட்டன்: நீ உன்னை நோக்கு. அதே உடைகளை நீ அணிந்திருக்கிறாயா? நபர்: நாங்கள் அனைவரும் ஒரே மாதிரி அணிந்திருப்பது போல தோன்றுகிறது. நாங்கள் ஒளியுடன் மின்மினுக்கிறோம். நாங்கள் மாறலாம். அவள் தோற்றத்தை நான் விரும்புகிறேன் என்று காரலாவுக்கு தெரியும். டாக்டர் நியூட்டன்: மற்றவர்கள் எங்கே? நபர்: காரலா என்னை கோயில் பள்ளியினுள் அழைத்துச் சென்றுள்ளாள். நான் ஒரு பெரிய நூல் நிலையத்தை காண்கிறேன். மக்களின் சிறு கூட்டங்கள் அமைதியான தொனியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மேஜைகளில் உணர்ச்சி உள்ளடங்கியுள்ளது. வெதுவெதுப்பான, எனக்கு மிக பழக்கமான ஒரு பாதுகாப்பு உணர்வு. டாக்டர் நியூட்டன்: இந்த எல்லா மக்களும் முதிர் வயதுடைய ஆண்களாக, பெண்களாக தோன்றுகிறார்களா? நபர்: ஆம், ஆனால் என் குழுவில் பெண்மணிகள் அதிகமாக இருக்கிறார்கள். டாக்டர் நியூட்டன்: ஏன்? நபர்: ஏனென்றால் அந்த பால்தான் தற்சமயம் அவர்களுக்கு இசைவாக இருக்கிறது. குறிப்பு: ஆண் பெண் பால் விருப்ப தேர்வை குறிப்பிடுவதற்கு இந்த நபரால் உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தை வேலன்ஸ், இணைத்திறம் என்பது ஒரு தொடர்பு படாத தேர்வு. இருப்பினும் அது ஏற்றதாக உள்ளது. வேதியியல் இணைத்திறம் என்பது நேர்மறை அல்லது எதிர்மறையான குணங்களை கொண்டுள்ளது. மற்ற தனிப்பொருளுடன் சேரும்போது இசைவு பொருத்தத்தை அளிக்கிறது. குழுக்களில் உள்ள ஆன்மாக்கள் ஆண்கள் மீதோ பெண்கள் மீதோ அல்லது கலந்தோ நாட்டம் கொண்டிருக்கலாம். டாக்டர் நியூட்டன்: சரி, நீ அடுத்து என்ன செய்கிறாய்? நபர்: கார்லா மிக அருகிலுள்ள மேஜைக்கு என்னை அழைத்து செல்கிறாள். என் நண்பர்கள் என்னை உடனேயே வாழ்த்துகின்றனர். ஓ, இங்கு திரும்பி வருவது மிகவும் நன்றாக இருக்கிறது. டாக்டர் நியூட்டன்: இந்த குறிப்பிட்ட மக்கள் இந்த கோயிலில் உன்னுடன் ஏன் இருக்கிறார்கள்? நபர்: ஏனென்றால் நாங்கள் அனைவரும் ஒரே கல்வி குழுவில் இருக்கிறோம். அவர்களுடன் மீண்டும் ஒரு முறை இருப்பது குறித்து நான் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறேன் என்று நான் உனக்கு சொல்ல முடியாது. நபர் இந்த காட்சியில் தன்னையே மறந்து விடுகிறார். அவளை மீண்டும் துவக்க எனக்கு ஒரு நிமிடம் எடுக்கிறது. டாக்டர் நியூட்டன்: உன்னுடன் எத்தனை பேர் இந்த நூல் நிலையத்தில் இருக்கிறார்கள் என்று எனக்கு சொல். நபர் மனதால் எண்ணுகிறார். 20 பேர் இருக்கும். டாக்டர் நியூட்டன்: இந்த 20 பேரும் உன்னுடைய மிக நெருங்கிய நண்பர்களா? நபர்:
நாங்கள் அனைவரும் நெருக்கமானவர்கள். நீண்ட காலங்களாக அவர்கள் எனக்கு தெரியும். ஆனால் 5 பேர் என் மிக பிரியமான நண்பர்கள். டாக்டர் நியூட்டன், இந்த 20 பேரும் ஒரே கல்வி மட்டத்தில் இருக்கிறார்களா? நபர்: பெரும்பாலும் இருக்கிறார்கள். சிலர் மற்றவர்களை விட சிறிது அதிக அளவில் உள்ளார்கள். டாக்டர் நியூட்டன், அறிவை பொறுத்தவரை உன் குழுவில் உன்னை எங்கே வைப்பாய்? நபர்: நடுவில். டாக்டர் நியூட்டன், பாடங்களை கற்பதில் உன் 5 நெருங்கிய நண்பர்களை ஒப்பிடும்போது நீ எங்கே இருக்கிறாய்? நபர்: நாங்கள் ஒரே நிலையில் இருக்கிறோம். நாங்கள் சேர்ந்து நிறைய வேலை செய்கிறோம். டாக்டர் நியூட்டன், நீ அவர்களை எப்படி அழைக்கிறாய்? நபர் கேலியாக நகைக்கிறார். நாங்கள் ஒவ்வொருவரும் செல்ல பெயர்கள் வைத்திருக்கிறோம். டாக்டர் நியூட்டன், நீங்கள் ஏன் செல்ல பெயர்கள் வைத்திருக்கிறீர்கள்? நபர்: எங்கள் உள்ளியல்பை வரையறுக்க நாங்கள் ஒவ்வொருவரையும் பூமி சார்ந்த பொருள்களை சுட்டி காட்டுவது போல பார்க்கிறோம். டாக்டர் நியூட்டன், உன் செல்ல பெயர் என்ன? நபர்: நெருஞ்சில். டாக்டர் நியூட்டன், இது ஒரு தனிப்பட்ட இயற்பண்பை சுட்டி காட்டுகிறதா? நபர் சிறிது இடைவேளைக்கு பிறகு, என் வாழ்க்கை சுழற்சிகளில் புதிய சூழ்நிலைகளுக்கு நான் கூர்மையான எதிர்விளைவுகளை அளிப்பதில் பிரசித்தி பெற்றவள். டாக்டர் நியூட்டன், நீ நெருக்கமாக உணரும் ஆன்மா எப்படி அழைக்கப்படுகிறது? ஏன்? நபர் மென்மையான சிரிப்பு. திவலை. அவன் தனது ஆற்றலை பூமியில் அதிகமாக விரும்பும் தண்ணீரை போல மிக விரைவில் செலவழிப்பதால் அது எல்லா திசைகளிலும் தெளிக்கிறது. அவன் தன்னுடைய சுழற்சிகளில் வெகு விரைவில் களைப்படைந்து விடுகிறான். டாக்டர் நியூட்டன், உன் குடும்ப தொகுதி மிகவும் மாறுபட்டதாக இருக்கிறது. இந்த நூல் நிலைய அமைப்பில் நீயும் உன் நண்பர்களும் உண்மையாக என்ன செய்கிறீர்கள் என்று எனக்கு இப்போது நீ விளக்குவாயா? நபர்: நான் என் மேஜைக்கு செல்கிறேன். நாங்கள் எல்லோரும் புத்தகங்களை பார்க்கிறோம். டாக்டர் நியூட்டன், புத்தகங்களா? எந்த மாதிரியான புத்தகங்கள்? நபர்: வாழ்க்கை புத்தகங்கள். டாக்டர் நியூட்டன், நீ உன்னால் முடிந்த அளவு அவற்றை எனக்கு விவரி. நபர்: அவை வரைபட புத்தகங்கள். கெட்டியான வெள்ளை விளிம்புகள். 2 அல்லது 3 அங்குலங்கள் கெட்டியானது, மிக பெரியது. டாக்டர் நியூட்டன், வாழ்க்கை புத்தகங்களில் ஒன்றை எனக்கு திறந்து மேஜையிலுள்ள நீயும் உன் நண்பர்களும் என்ன பார்க்கிறீர்கள் என்று விளக்கு. நபர் சிறிது இடைவேளைக்கு பிறகு, அவள் புத்தகத்தை திறக்கிறது போல நபரின் கைகள் சேர்ந்து வருகின்றன, விலகி நகர்கின்றன. அங்கு ஒன்றும் எழுதப்பட்டிருக்கவில்லை. நாங்கள் பார்க்கும் ஒவ்வொன்றும் உயிருள்ள வரைபடங்களில் உள்ளது. டாக்டர் நியூட்டன், செயல் வரைபடங்கள் நிழல் படங்களிலிருந்து வேறுபட்டதா? நபர்: ஆம், அவை பல வகை பரிமாணங்களை சார்ந்தது. அவை நகர்கின்றன, இடம் மாறுகின்றன. ஒரு பளிங்கின் மையத்திலிருந்து பிரதிபலிக்கும் ஒளியுடன் அது மாறுகிறது. டாக்டர் நியூட்டன், ஆகவே படங்கள் தட்டையாக இல்லை. நகரும் ஒளி அலைகளுக்கு ஆழம் உள்ளதா? நபர்: அது சரிதான், அவை உயிருள்ளவை. டாக்டர் நியூட்டன், நீயும் உன் நண்பர்களும் புத்தகங்களை எவ்வாறு உபயோகிக்கிறீர்கள் என்று எனக்கு கூறு. நபர் புத்தகத்தை திறக்கும் போது முதலில் அது எப்போதும் குவி மையத்திற்கு வெளியே உள்ளது. பின்னர் எங்களுக்கு என்ன வேண்டும் என்று நாங்கள் எண்ணுகிறோம். பளிங்கு இருட்டிலிருந்து ஒளிக்கு திரும்புகிறது, ஒழுங்குபடுத்தப்படுகிறது. பிறகு நுண்பதிப்பில் எங்கள் கடந்த கால வாழ்க்கைகளையும் வேறு ஒன்றை தேர்ந்தெடுத்தலையும் நாங்கள் பார்க்க முடியும். டாக்டர் நியூட்டன், இந்த புத்தகங்களில் காலம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? நபர் அமைப்புகளால், பக்கங்களால். காலம் வாழ்க்கை புத்தகங்களால் சுருக்கப்படுகிறது. டாக்டர் நியூட்டன், தற்பொழுது உன் கடந்த காலத்தில் தங்க நான் விரும்பவில்லை. ஆனால் புத்தகத்தை ஒரு நோட்டம் விட்டு நீ பார்க்கும் முதல் பொருளை எனக்கு சொல். நபர்: என் கடந்த கால வாழ்க்கையில் ஒரு சுய கட்டுப்பாடின்மை இருந்தது. ஏனென்றால் இதுதான் என் மனதில் உள்ளது. ஒரு காதலரின் சண்டையில் நான் இளமையில் இறப்பதை பார்க்கிறேன். என் முடிவு பயனற்றதாக இருந்தது. டாக்டர் நியூட்டன், வாழ்க்கை புத்தகத்தில் வருங்கால வாழ்க்கைகளை நீ பார்க்கிறாயா? நபர்: நாங்கள் வருங்கால சாத்தியங்களை பார்க்கலாம், சிறிய அளவுகளில் மட்டும்தான். பாட வடிவங்களில் பெரும்பாலும் இந்த விருப்ப தேர்வுகள் மற்றவர்களின் உதவியுடன் பின்னர் வருகின்றன. இந்த புத்தகங்கள் நம் கடந்த கால செயல்களை வலியுறுத்தவே உள்ளன. டாக்டர் நியூட்டன், உன் கொத்துக்குழுவுடன் இந்த நூல் நிலைய சூழ்நிலைக்கு பின்னுள்ள செயல் நோக்கத்தை பற்றிய உன் கருத்தை எனக்கு சொல்வாயா? நபர்: நாங்கள் இந்த சுழற்சியில் ஒருவருக்கொருவர் எங்கள் தவறுகளை உணர உதவுகிறோம். எங்கள் ஆசிரியர் உள்ளேயும் வெளியேயும் இருக்கிறார். எனவே நாங்கள் நிறைய சேர்ந்து படிக்கிறோம். எங்கள் தேர்வுகளின் மதிப்பீட்டையும் விவாதிக்கிறோம். டாக்டர் நியூட்டன், இந்த கட்டிடத்தில் மக்கள் படிக்கும் வேறு அறைகள் இருக்கின்றனவா?
நபர்: இல்லை, இது எங்கள் குழுவிற்காக உள்ளது. எங்கள் அருகில் பல குழுக்கள் படிக்கும் வேறு கட்டிடங்கள் உள்ளன. டாக்டர் நியூட்டன்: இந்த கட்டிடங்களில் படிக்கும் மக்கள் குழு குழுவில் உள்ளவர்களை காட்டிலும் அதிக அல்லது குறைந்த அளவு முதிர்ச்சி அடைந்தவர்களா? நபர்: இரண்டும். குறிப்பு: ஆன்மா உலகில் அவர்கள் ஒருவருக்கொருவர் மிக அருகில் இருந்த போதிலும் கொத்துகள் 3-7 எப்பொழுதாவது நிகழும் குழுவின் விவாதங்களை சுட்டி காட்டுகிறது. டாக்டர் நியூட்டன்: மற்ற கட்டிடங்களில் படிக்கும் ஆன்மாக்களை நீ பார்க்க அனுமதி உண்டா? நபர்: நீண்ட இடைவேளைக்கு பிறகு நாங்கள் வழக்கமாக ஒரு இடத்திற்கு செல்கிறோம். டாக்டர் நியூட்டன்: எந்த இடம்? நபர்: புதிதாக வருபவர்களுக்கான இடம். அவர்களுடைய ஆசிரியர்கள் சென்ற பின் நாங்கள் அவர்களுக்கு உதவுகிறோம். தேவையாக இருப்பது நன்றாக இருக்கிறது. டாக்டர் நியூட்டன்: அவர்களுக்கு எப்படி உதவுவீர்கள்? நபர் சிரிக்கிறார்: அவர்களுடைய வீட்டு வேலையில். டாக்டர் நியூட்டன்: ஆனால் ஆசிரியர் வழிகாட்டிகளுக்கு அந்த பொறுப்பு இல்லையா? நபர்: ஆசிரியர்கள் வளர்ச்சியில் மிக தொலைவில் இருக்கிறார்கள். இந்த குழு எங்கள் உதவியை பாராட்டுகிறது, ஏனென்றால் நாங்கள் அவர்களுடன் சுலபமாக தொடர்பு கொள்ளலாம். டாக்டர் நியூட்டன்: எனவே நீ இந்த குழுவில் மாணவராக இருந்து கொண்டே கற்பிக்கிறாயா? நபர்: ஆம், ஆனால் அதை நாங்கள் வேறெங்கும் செய்வதில்லை. டாக்டர் நியூட்டன்: ஏன் செய்வதில்லை? எப்போதாவது மிக முதிர்ச்சியடைந்த குழுக்கள் உங்களுக்கு உதவ உங்கள் நூல் நிலையத்திற்கு வரக்கூடாதா? நபர்: அவர்கள் வருவதில்லை, ஏனென்றால் நாங்கள் புதிய ஆன்மாக்களை விட சிறிது வளர்ச்சி அடைந்தவர்கள். மேலும் நாங்களும் வரம்பு மீறுவதில்லை. நான் யாருடனாவது தொடர்பு கொள்ள விரும்பினால் நான் படிப்பு மையத்திற்கு வெளியே தொடர்பு கொள்கிறேன். டாக்டர் நியூட்டன்: நீ மற்ற ஆன்மாக்களை அவர்களுடைய படிப்பு மையங்களில் தொந்தரவு செய்யாதவளா? நீ எங்கு வேண்டுமானாலும் திரியலாமா? நபர் சிறிது மழுப்பலுடன் பதிலளிக்கிறாள்: நான் என் கோயிலுக்கு அருகாமையில் தங்க விரும்புகிறேன், ஆனால் நான் யாரை வேண்டுமானாலும் சந்திக்கலாம். டாக்டர் நியூட்டன்: நீ மனதால் மேலும் தொலைவில் செல்ல முடிந்தாலும் உன் ஆன்மாவின் ஆற்றல் இந்த ஆன்மீக எல்லைக்குள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்ற எண்ண பதிவை நான் கொண்டுள்ளேன். நபர்: நான் தடையை உணரவில்லை. எங்களுக்கு செல்ல நிறைய இடம் இருக்கிறது, ஆனால் நான் ஒவ்வொருவருடனும் ஈர்க்கப்படவில்லை. நிகழ்வு 16 உள்ள நபரால் சான்றளிக்கப்பட்ட தடையின்மையை பற்றிய கூற்று முந்தைய நபரால் காணப்பட்ட அந்த ஆன்மீக வெளியின் வரம்புகளுக்கு முரண்பாடாக தோன்றுகிறது. ஆன்மீக உலகிற்குள் நபர்களை நான் முதலில் கொண்டு வரும்போது அவர்களுடைய காட்சிகள் குறிப்பாக ஆன்மீக ஒழுங்கை பற்றியும் ஆன்மீக வாழ்க்கையின் சமுதாயத்தில் அவர்கள் இடத்தை பற்றியும் இயல்பாக உள்ளது. சராசரி நபர் தனிப்பட்ட இட ஒதுக்கீட்டை பற்றி பேசினாலும் வசிப்பதிலும் வேலை செய்வதிலும் ஆன்ம உலகை ஒருவரும் கட்டுப்பாடு உள்ளதாக பார்ப்பதில்லை. அவர்களுடைய உச்சகட்ட உணர்வு நிலையில் நினைவுபடுத்தி கொள்ளுதல் இயங்க ஆரம்பித்ததும் இயக்கத்திற்கு சுதந்திரம் இருப்பது பற்றியும் பல பயிலும் மட்டத்தில் உள்ள ஆன்மாக்கள் பொழுதுபோக்கான சூழ்நிலையில் கூடுவதற்கு திறந்த வெளிகளில் செல்வது பற்றியும் பெரும்பாலான மக்கள் என்னிடம் கூறுகிறார்கள். இந்த சமுதாயத்தை சேர்ந்த பகுதிகளில் மிதக்கும் ஆன்மாக்கள் பல செயல்களில் சமுதாயத்தை சார்ந்து ஈடுபடுகிறார்கள். வயதில் முதிர்ந்த ஆன்மாக்கள் அவர்களுக்கு என்ன காத்திருக்கிறது என்று இளைய ஆன்மாக்களை கேலி செய்வதை நான் கேட்கும்போது சிலர் மிக விளையாட்டுத்தனமாக இருப்பதை உணர்கிறேன். ஒரு நபர் இவ்வாறு கூறினார்: நாங்கள் ஒருவருக்கொருவர் குழந்தைகளைப் போல குறும்புத்தனம் செய்கிறோம். கண்ணாமூச்சி விளையாட்டின் போது சில இளையவர்கள் தொலைந்து விடுகிறார்கள். பின்னர் நாங்கள் அவர்களை கண்டுபிடிக்க உதவுகிறோம். மத்திய காலத்து யாழ்ப்பாணர்களைப் போல சில சமயங்களில் ஆன்மா குழுக்களை மகிழ்விக்கவும் கதைகள் சொல்லவும் விருந்தாளிகள் தோன்றலாம் என்றும் என்னிடம் கூறப்பட்டுள்ளது. ஹியூமர் என்று அழைக்கப்பட்ட ஒரு வித்தியாசமாக தோற்றமளிக்கும் நபர் அவர்களை எல்லாம் தனது சேட்டைகள் மூலம் சிரிக்க வைப்பதை விரும்பினார் என்று மற்றொரு நபர் குறிப்பிட்டாள். பெரும்பாலும் அறிதுயில் நிலையிலுள்ள மக்கள் ஆன்மாக்களாக அவர்கள் ஒருவரோடு ஒருவர் இணைவது பற்றிய வித்தியாசமான கருத்துக்களை தெளிவாக விளக்க சிரமப்படுகிறார்கள். ஆன்மாக்கள் முழுமையாக இணைவதற்காகவும் தங்களுடைய எண்ண ஆற்றலை வெளிக்கொணர்வதற்காகவும் ஒரு வட்டத்தை உருவாக்குவது அவர்களது பொழுதுபோக்கு என்று நான் அடிக்கடி கேள்விப்படுகிறேன். எப்போதும் ஒரு உயரிய சக்தியின் தொடர்பு இங்கு அறிவிக்கப்படுகிறது. சில மக்கள் என்னிடம் கூறியுள்ளார்கள், எண்ணங்களின் லயம் அவ்வாறு இணங்கியுள்ளதால் அவை ஒரு வித சங்கீதத்தை கொண்டு வருகின்றன. ஆற்றலின் கலவையில் ஒளியும் நிறமும் கொண்ட வசீகர தன்மையுடன் ஒருங்கிணைந்தும் பிரிந்தும் ஆன்மாக்கள் ஒருவரை சுற்றி ஒருவர் சுழலும் போது
இயல் நயத்துடன் நுட்பமான நடனமும் ஏற்படலாம். கோயில்கள், படகுகள், விலங்குகள், மரங்கள் அல்லது கடற்கரைகள் போன்ற பௌதீக பொருள்கள் கூட இந்த நடனங்களின் மையத்தில் மனக்கண் முன் கொண்டு வரப்படலாம். ஆன்மா குழுக்களுக்கு அவர்களுடைய முந்தைய வாழ்க்கைகளின் நேர்மறை நினைவுகளை உறுதிப்படுத்தும் பூமி சார்ந்த பொருள்களாக இவை இருக்கின்றன. இம்மாதிரியான பொருள்களின் நினைவுகள் பூமியில் மறுபடி பிறவி எடுக்க ஏங்கும் ஆன்மாக்களின் வருத்தத்தை வெளிப்படையாக சுட்டி காட்டுவதில்லை. ஆனால் அவர்களுடைய தனிப்பட்ட ஆன்மாக்களை உருவகிக்க உதவிய சரித்திரம் சார்ந்த நிகழ்வுகளுடன் கூடிய மகிழ்ச்சிகரமான ஒருங்கிணைதலை சுட்டி காட்டுகிறது. என்னை பொறுத்தவரை ஆன்மாக்களின் கற்பனையான சுற்றுடர்கள் சடங்கு முறையை சார்ந்ததாக இருந்தன. இருப்பினும் அவை அடிப்படை சடங்குகளை காட்டிலும் வெகு வித்தியாசமாக இருந்தன. உயரிய உணர்வு நிலையிலுள்ள நபர்களால் ஆன்மா உலகில் குறிப்பிட்ட இடங்கள் ஒரே வேலையை செய்வதாக விவரிக்கப்பட்ட போதிலும் இந்த ஒவ்வொரு மண்டலங்களிலும் அவர்களின் படிவங்கள் வித்தியாசப்படலாம். இவ்வாறு இந்த நிகழ்வில் கல்வி பயிலும் இடம் கிரேக்க கோயிலாக விவரிக்கப்பட்டுள்ளது. அது மற்றொரு நபரால் ஒரு நூதன பள்ளி கட்டிடமாக சுட்டிக்காட்டப்படுகிறது. மற்ற கூற்றுகள் அதிக முரண்பாடாக தோன்றக்கூடும். உதாரணமாக நாம் முந்தைய அத்தியாயத்தில் பார்த்தது போல ஆன்மா உலகில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு மனதால் பயணம் செய்யும் பல நபர்கள் தங்களை சுற்றியுள்ள இடம் கோலத்தைப் போல இருக்கிறது என்று என்னிடம் கூறுவார்கள். ஆனால் ஆன்மா உலகம் மூடப்பட்டதாக இல்லை, ஏனென்றால் அது வரம்பற்றது என்றும் அவர்கள் சொல்வார்கள். நாம் மனதில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், அவர்களது உணர்வாற்றல் கொண்ட மனது பார்ப்பதையும் பூமியில் அனுபவித்ததையும் வைத்து மெய்மறதி நிலையில் மக்கள் தங்களுடைய குறிப்புகளை வெளிப்படுத்துகின்றனர். மெய்மறதி நிலையிலிருந்து வெளியே வரும் பல மக்கள் ஆன்மா உலகில் உள்ள பற்பல பொருள்களை பற்றி பூமி சார்ந்த வார்த்தைகளால் அதை விவரிக்க முடியவில்லை என்று என்னிடம் கூறுகின்றனர். ஒவ்வொரு நபரும் புலனாகாத ஆன்மீக நிலைகளின் தங்களது அனுபவங்களை அவர்களுக்கு சரியென்று படும் வார்த்தைகளில் மொழிபெயர்க்கின்றனர். சில நேரங்களில் ஒரு ஆன்மீக இடத்திற்கு நான் அவர்களை முதலாக அழைத்து செல்லும் போது ஒரு நபர் தான் காணும் காட்சிகளில் நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்துவார். இது ஏன் என்றால் அவர்களது உணர்வாற்றல் உள்ள மனதின் முக்கியமான தளம் செய்திகள் அனுப்புவதை நிறுத்துவதில்லை. மெய்மறதின் நிலையில் உள்ள மக்கள் தங்கள் மனது பதிவு செய்வதற்கு ஏற்றவாறு விரைவில் தங்களை மாற்றி அமைத்துக் கொள்கிறார்கள். குழுவில் உள்ள ஆன்மாக்களை பற்றி நான் தகவல்களை சேகரிக்க துவங்கிய போது இந்த ஆன்மாக்கள் எங்கிருந்தார்கள் என்பதன் மதிப்பீட்டை அவர்களுடைய அறிவு மட்டத்தின் அடிப்படையில் வைத்திருந்தேன். இந்த தேர்வு முறையை மட்டும் அடையாளம் கண்டுணர ஒரு வாடிக்கையாளரை வெகு விரைவில் அமர்த்துவது எனக்கு கடினமாக இருந்தது. ஆன்மா உலகில் வார்த்தைகளை நான் ஆராய ஆரம்பித்த போதே நிகழ்வு 16 உள்ள நபர் வந்தாள். அது குறிப்பிடத்தக்கதாகும். ஏனென்றால் அமர்வு வேலையின் போது ஆன்மாக்களின் நிறங்கள் மூலம் கண்டுணர்தலை பற்றி நான் கற்க இருந்தேன். இந்த நிகழ்விற்கு முன்னர் ஆன்மாக்கள் சம்பந்தப்பட்ட இந்த தகவலின் முக்கியத்துவத்தை பாராட்டாமல் என் வாடிக்கையாளர்கள் ஆன்மா உலகில் தாங்கள் பார்க்கும் நிறங்களை பற்றி விவரிப்பதை நான் கேட்டேன். என் வாடிக்கையாளர்கள் ஆன்மாக்களின் ஆற்றல் சார்ந்த வண்ணங்களை பற்றி அறிவித்தார்கள். ஆனால் நான் இந்த குறிப்புகளை சேர்த்து இணைக்கவில்லை. நான் சரியான கேள்விகளை கேட்கவில்லை. நான் கிர்லியன் நிழற்பட கலையுடனும் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ் பேரா சைக்காலஜி பிரிவுடனும் பழக்கப்பட்டிருந்தேன். ஒவ்வொரு வாழும் நபரும் தங்களுடைய சொந்த நிறமுள்ள பிரகாசத்தை வெளிப்படுத்துகின்றனர் என்று அங்கு ஆராய்வு சுட்டிக்காட்டியுள்ளது. மனித உருவத்தில் வெளிப்படையாக நமது பௌதீக உடல்களில் வெளியிலும் அதை சுற்றியும் சக்கரங்கள் என்று அழைக்கப்படும் உயர் நிலையான சக்தி புள்ளிகளால் ஆன வளை அமைவால் ஒரு மின்னணுக்களாலான ஆற்றல் எல்லை இணைக்கப்பட்டுள்ளது. ஆன்மீக ஆற்றல் ஒரு நகரம் உயிருள்ள உந்து விசையாக விவரிக்கப்பட்டுள்ளதால் ஒரு ஆன்மாவை பௌதீக தளத்தில் வைப்பதற்கு தேவையான மின்காந்த இயல்புடைய ஆற்றலின் அளவு வேறுபட்ட பூமி சார்ந்த நிறங்களை உற்பத்தி செய்வதற்கு மற்றொரு காரணமாக இருக்கக்கூடும். ஒரு மனிதனின் பிரகாசம் ஒரு நபரின் உடல் சார்ந்த ஆரோக்கியத்துடன் எண்ணங்களையும் உணர்வுகளையும் பிரதிபலிக்கிறது என்றும் கூறப்பட்டுள்ளது. மனிதர்களால் வெளிப்படுத்தப்பட்ட இந்த தனிப்பட்ட உச்சநிலைக்கும் ஆன்மா உலகில் ஆன்மாக்களால் வெளிப்படுத்தப்பட்ட ஒளியை பற்றி எனக்கு கூறப்பட்டதற்கும் நேர் தொடர்பு இருந்ததா என்று என்னுள் கேள்வி எழுந்தது. நிகழ்வு 16 உள்ள நபருடன் ஆன்மாக்களால் கற்பனை செய்து காணப்பட்ட ஒளிக்கதிர் வீசும் ஆன்மா ஒளி முழுவதும்
வெண்மையல்ல என்று நான் உணர்ந்தேன். என் வாடிக்கையாளர்களின் மனங்களில் ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு குறிப்பிட்ட நிற ஒளியை உருவாக்குகிறது. இந்த ஆற்றல் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது என்பதன் பொருளை கண்டுணர எனக்கு உதவியதற்காக இந்த நிகழ்வு நபரை மதித்து ஏற்றுக்கொள்கிறேன். டாக்டர் நியூட்டன்: சரி, உன் கல்வி கோயிலுக்கு வெளியே நாம் மிதப்போம். நீ உன்னை சுற்றியோ அல்லது தொலைவிலோ என்ன காணுகிறாய்? நபர்: மக்கள், பெரிய மக்கள் கூட்டம். டாக்டர் நியூட்டன்: எவ்வளவு என்று கூற முடியுமா? நபர்: தொலைவில், என்னால் எண்ண முடியாது. நூற்றுக்கணக்கான பேர். அங்கு மிக ஏராளமான பேர் இருக்கிறார்கள். டாக்டர் நியூட்டன்: நீ இந்த எல்லா ஆன்மாக்களையும் அடையாளம் கண்டு உணர்கிறாயா? நீ அவர்களுடன் சேர்ந்து பழகியுள்ளாயா? நபர்: அப்படி சொல்ல முடியாது. நான் அவர்கள் எல்லோரையும் பார்க்க கூட முடியாது. அது ஒரு வகையாக மங்களாக இருக்கிறது. ஆனால் என் கூட்டம் என் அருகில் உள்ளது. டாக்டர் நியூட்டன்: ஒரு 20 ஆன்மாக்கள் கொண்ட உன் குழுவை நான் முதல் நிலை கொத்துக்குழு என்று அழைக்கலாம் என்றால், நீ உன்னை சூழ்ந்துள்ள பெரிய 2ஆம் நிலை ஆன்மா குழுக்களுடன் இப்போது தொடர்பு கொண்டுள்ளாயா? நபர்: நாங்கள் அனைவரும் தொடர்பு கொண்டுள்ளோம், ஆனால் நேராக அல்ல. எனக்கு அந்த மற்றவர்களை தெரியாது. டாக்டர் நியூட்டன்: கோயிலில் உன் சொந்த குழுவினரை பார்த்த மாதிரியே இந்த மற்ற ஆன்மாக்களின் உடல் சார்ந்த தோற்றங்களை பார்க்கிறாயா? நபர்: இல்லை, அது தேவையில்லை. இங்கே திறந்த வெளியில் அதிக இயல்பாக உள்ளது. நான் அவர்கள் அனைவரையும் ஆன்மாக்களாக பார்க்கிறேன். டாக்டர் நியூட்டன்: நீ தற்போது இருக்கும் இடத்திலிருந்து தொலைவில் நோக்கு. இந்த எல்லா ஆன்மாக்களையும் நீ எப்படி பார்க்கிறாய்? அவர்கள் எதை போல இருக்கிறார்கள்? நபர்: வேறுபட்ட விளக்குகளாக, விண்மணிகள் போல ஒளி எழுப்பிக் கொண்டு. டாக்டர் நியூட்டன்: ஆசிரியர்களாகவும் மாணவர்களாகவும் ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து வேலை செய்யும் ஆன்மாக்கள் எல்லா நேரங்களிலும் சேர்ந்திருக்கிறார்களா என்று சொல்ல முடியுமா? நபர்: என் குழுவில் இருப்பவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். ஆனால் ஆசிரியர்கள் எங்கள் பாடங்களில் உதவி செய்யாதிருக்கும் போது தங்களுக்கிடையிலேயே இணைந்திருக்கிறார்கள். டாக்டர் நியூட்டன்: நாம் இப்போது இருக்கும் இடத்திலிருந்து நீ ஏதாவது ஆசிரியர் வழிகாட்டிகளை பார்க்கிறாயா? நபர்: சிறிது இடைவேளைக்கு பிறகு சிலர்: ஆம், நிச்சயமாக எங்களை காட்டிலும் குறைந்த பேர் இருக்கிறார்கள். நான் கார்லாவை அவளது 2 நண்பர்களுடன் பார்க்க முடிகிறது. டாக்டர் நியூட்டன்: உடல் சார்ந்த தோற்றங்களை பார்க்காமலேயே அவர்கள் வழிகாட்டிகள் என்று உனக்கு தெரிகிறதா? அங்குள்ள எல்லா பிரகாசமான வெள்ளை விளக்குகளையும் நீ பார்த்துவிட்டு மானசீகமாக அவர்கள் வழிகாட்டிகள் என்று கூற முடிகிறதா? நபர்: நிச்சயமாக நாங்கள் அதை செய்ய முடியும். ஆனால் அவர்கள் அனைவரும் வெண்மை அல்ல. டாக்டர் நியூட்டன்: ஆன்மாக்கள் அனைவரும் முழுமையாக வெண்மை இல்லை என்று கூறுகிறாயா? நபர்: அது முக்காலும் உண்மை. எங்கள் ஆற்றலின் தீவிரமானது எங்களை குறைவான பிரகாசமாக ஆக்கலாம். டாக்டர் நியூட்டன்: ஆக கார்லாவும் அவளது 2 நண்பர்களும் வெண்மையின் வேறுபட்ட சாயலை வெளிப்படுத்துகிறார்களா? நபர்: இல்லை, அவர்கள் வெண்மையே இல்லை. டாக்டர் நியூட்டன்: எனக்கு புரியவில்லை. நபர்: அவளும் அவளுடைய 2 நண்பர்களும் ஆசிரியர்கள். டாக்டர் நியூட்டன்: வித்தியாசம் என்ன? இந்த வழிகாட்டிகள் ஆற்றலின் வெண்மையற்ற ஒளிக்கதிர்களை வீசுகிறார்கள் என்று நீ சொல்கிறாயா? நபர்: அது சரிதான். டாக்டர் நியூட்டன்: நல்லது. அவர்கள் என்ன நிறம்? நபர்: நிச்சயமாக மஞ்சள். டாக்டர் நியூட்டன்: ஓ, எனவே எல்லா வழிகாட்டிகளும் மஞ்சள் நிற ஆற்றலை வீசுகிறார்களா? நபர்: இல்லை, வீசுவதில்லை. டாக்டர் நியூட்டன்: என்ன? நபர்: கார்லாவின் ஆசிரியர் வலையர். அவர் நீல நிறம். நாங்கள் அவரை சில நேரங்களில் இங்கே பார்க்கிறோம். நல்ல மனிதர், மிக புத்திசாலி. டாக்டர் நியூட்டன்: நீலமா? நாம் நீல நிறத்தை எங்கே பார்த்தோம்? நபர்: வலைஸ் ஒரு இளநீல நிறத்தை காட்டுகிறார். டாக்டர் நியூட்டன்: நான் குழம்பியுள்ளேன். நீ உன் குழுவில் ஒருவராக வலைர்ஸ் என்று அழைக்கப்பட்ட மற்றொரு ஆசிரியரை பற்றி ஒன்றும் கூறவில்லை. நபர்: நீ என்னை கேட்கவில்லை. இருப்பினும் அவர் என் குழுவில் இல்லை. கார்லாவும் இல்லை. அவர்களுக்கு சொந்த குழுக்கள் உள்ளன. டாக்டர் நியூட்டன்: இந்த வழிகாட்டிகள் மஞ்சள் நீல நிற ஒளியை வீசுகிறார்களா? நபர்: ஆம். டாக்டர் நியூட்டன்: மற்ற எத்தனை நிறங்கள் நீ மிதந்து கொண்டிருக்கும் போது பார்க்கிறாய்? நபர்: ஏதும் இல்லை. டாக்டர் நியூட்டன்: சிகப்பு, பச்சை நிற ஆற்றல் விளக்குகள் ஏன் இல்லை? நபர்: சில சிகப்பானவை, ஆனால் பச்சை விளக்குகள் ஏதும் இல்லை. டாக்டர் நியூட்டன்: ஏன் இல்லை? நபர்: எனக்கு தெரியாது. ஆனால் சில நேரங்களில் நான் சுற்றி பார்க்கும்போது இந்த இடம் கிறிஸ்மஸ் மரம் போல ஒளி வீசி கொண்டிருக்கிறது. டாக்டர் நியூட்டன்: நான் வலைர்ஸை பற்றிய அறிய ஆர்வம் கொண்டுள்ளேன். ஒவ்வொரு ஆன்மீக குழுவிற்கும் 2 ஆசிரியர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளார்களா? நபர்: அது வேறுபடுகிறது. கார்லா வலையர்ஸின் கீழே பயிற்சி பெறுகிறார். எனவே எங்களுக்கு 2 பேர் இருக்கிறார்கள்.
நாங்கள் அவரை சில பொழுதே பார்க்கிறோம். அவர் எங்கள் குழுவை தவிர மற்ற குழுக்களுடனும் வேலை செய்கிறார். டாக்டர் நியூட்டன், ஆக ஒரு குறைந்த அளவு வளர்ச்சியடைந்த வழிகாட்டியாக கார்லாவோ கற்பித்துக் கொண்டிருக்கும் ஒரு மாணவியா? நபர், சற்றே சீற்றம் கொண்டு, அவள் எனக்கு தேவையான அளவிற்கு முதிர்ச்சி பெற்றவள். டாக்டர் நியூட்டன், சரி, நீ இந்த நிறத்திட்டங்களை நான் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்வாயா? கார்லாவின் ஆற்றல் மஞ்சள் ஒளியையும் வலைர்ஸின் ஆற்றல் நீல ஒளியையும் ஏன் வீசுகிறது? நபர், அது சுலபமானது. வலைர்ஸ் அறிவில் எங்கள் எல்லோரையும் விட மேம்பட்டிருக்கிறார். அவர் அடர்த்தியான ஒளியை அளிக்கிறார். டாக்டர் நியூட்டன், ஆன்மாக்களிடையே நீல நிற சாயல் மஞ்சள் அல்லது வெறும் வெண்மையை விட வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறதா? அவர், நான் சொல்ல முயற்சிக்கிறேன். இது நீ எவ்வளவு தொலைவில் இருக்கிறாய் என்பதை பொறுத்தது. நீலம் மஞ்சளை விட ஆழமானது. மஞ்சள் வெண்மையை காட்டிலும் அதிக அடர்த்தியானது. டாக்டர் நியூட்டன், ஓ, வலைர்ஸின் ஒளி வீச்சு கார்லாவின் ஒளி வீச்சை விட குறைந்த பிரகாசத்துடன் கதிர் வீசுகிறது. மேலும் அவள் உன் ஆற்றலை விட குறைந்த பிரகாசமாக இருக்கிறாள். ஏனென்றால் நீ வளர்ச்சியில் இன்னும் கீழ் மட்டத்தில் இருக்கிறாய் அல்லவா? நபர் சிரிக்கிறாள். மிகவும் கீழே. அவர்கள் இருவருக்கும் என்னை காட்டிலும் ஆழ்ந்த நிறம் உள்ளது. டாக்டர் நியூட்டன், கார்லாவின் மஞ்சள் நிறம் உனது வெண்மை நிறத்துடன் ஒப்பிடுகையில் உன் முன்னேற்றத்தை பொறுத்தவரையில் எவ்வாறு வித்தியாசப்படுகிறது? நபர் தற்பெருமையுடன், நான் சிகப்பு வெண்மையாக மாறிக்கொண்டிருக்கிறேன். முடிவில் நான் மங்கலான தங்க நிறமாக இருப்பேன். அண்மையில் கார்லா சிறிது அடர்த்தியான மஞ்சளாக மாறுவதை நான் கவனித்தேன். அவள் அதிக அறிவாளி, நல்லவள். டாக்டர் நியூட்டன், உண்மையாகவா? இறுதியில் அவளுடைய ஆற்றல் மட்டம் அடர்த்தியான நீல நிறமாக மாறுமா? நபர், இல்லை, முதலில் மங்கலான நீல நிறத்திற்கு மாறுவாள். நம் ஆற்றல் அதிக அடர்த்தியாகும் போது அது எப்போதும் படிப்படியாக இருக்கிறது. டாக்டர் நியூட்டன், எனவே இந்த 3 அடிப்படையான ஒளிகளான வெண்மை, மஞ்சள், நீலம் ஆன்மாக்களின் முன்னேற்ற கட்டங்களை சுட்டி காட்டுகிறதா? இது எல்லா ஆன்மாக்களுக்கும் தெல்ல தெளிவாக உள்ளதா? நபர், அது சரியே. மேலும் மாற்றங்கள் மிக மெதுவாக ஏற்படுகின்றன. டாக்டர் நியூட்டன், மீண்டும் சுற்றி நோக்கு. இந்த வெளியில் ஆன்மாக்களால் எல்லா ஆற்றல் நிறங்களும் சமமாக சுட்டி காட்டப்படுகின்றனவா? நபர், இல்லை, இல்லை. பெரும்பாலும் வெண்மை, சில மஞ்சள் நிறங்கள், சிறிது நீல நிறங்கள். டாக்டர் நியூட்டன், இதை எனக்கு தெளிவுபடுத்தியதற்கு நன்றி. அவர்கள் மெய்மறதி நிலையில் இருக்கும்போது நான் நடைமுறையாக ஒவ்வொருவரையும் அவர்களுடைய வண்ணங்களை பற்றி கேட்கிறேன். ஆன்மா உலகில் பொதுவாக காணப்படும் வெண்மையிலிருந்து பெரும்பான்மையான மற்ற ஆன்மாக்கள் பல சாயல்களில் வெள்ளை நிறத்தை வெளிப்படுத்துவதை பார்த்ததாக என் வாடிக்கையாளர்கள் அறிவிக்கின்றனர். வெளிப்படையாக நடுநிலையான வெண்மை அல்லது சாம்பல் நிறம் வளர்ச்சியின் துவக்க புள்ளியாகும். ஆன்மா ஒளிகள் பின்னர் வெள்ளையிலிருந்து முதல் நிலை நிறங்களை சிவப்பு, மஞ்சள், நீலத்தை கலக்கின்றன. ஒரு சில மக்கள் பச்சை வண்ணங்கள் மஞ்சள் அல்லது நீலத்துடன் கலந்திருப்பதை பார்க்கின்றனர். நாம் சொர்க்கங்களில் காணும் ஒளி நிறமாலையை ஸ்பெக்ட்ரம் ஆளும் திடப்பொருள் சார்ந்த விதிகளுடன் நான் கேள்விப்பட்டுள்ள ஆன்மா ஆற்றலை ஒப்பிடுதல் ஒரு ஊகம்தான். இருப்பினும் நான் சில ஒப்புவமைகளை கண்டுள்ளேன். ஆகாயத்தில் கொழுமையான நட்சத்திரங்களிலிருந்து கதிர்வீச்சு ஒளியின் ஆற்றல் ஒரு சிவப்பு ஆரஞ்சு, வெப்பமான நட்சத்திரங்கள் மஞ்சளிலிருந்து நீலம் வெண்மைக்கு அதிகரிக்கிறது. வித்தியாசமான அலை அதிர்வுகள் கொண்ட ஒளி நிழற் பட்டையின் தெளிவான அதிர்வுகளுமான ஒளி அலைகள் மீது தட்பவெப்பநிலை செயல்புரிகிறது. மனிதனது கண் இந்த அலைகளை மங்களிலிருந்து இருண்ட நிறங்களின் கட்டாக பதிவு செய்கிறது. ஆன்மாக்களின் ஆற்றல் நிறங்களுக்கு ஹைட்ரஜன், ஹீலியம் போன்ற தனிமங்களுடன் பெரும்பாலும் எந்த தொடர்பும் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் ஒருவேளை ஒரு உயரிய மின்காந்த ஆற்றல் செயல் எல்லையுடன் அதற்கு ஒரு தொடர்பு இருக்கக்கூடும். எல்லா ஆன்மா ஒளியும் மெய்யறிவின் இணக்கமான ஆன்மீக ஒருமையுடன் ஒத்திசைவாக துடிப்பதிர்வு சார்பான இயக்கத்தால் இயக்கப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். வேறுபட்ட அலை அதிர்வுகளின் எதிர் செயல்கள் திட பொருள்களை இயக்குகின்றன என்றும் துடிப்பதிர்வு சார்பான அலைகளால் இந்த பிரபஞ்சமாக்கப்பட்டுள்ளது என்றும் கதிரியக்க இயற்பியலின் குவாண்டம் பிசிக்ஸ் சில கூற்றுகள் கருத்து தெரிவிக்கின்றன. பௌதீக வெளியில் ஒளி, இயக்கம், ஒலி, காலம் எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டுள்ளன. இதே தொடர்புகள் ஆன்மீக உலகிலும் இருப்பதை என் நிகழ்வுகளிலிருந்து நான் கேட்டறிந்தேன். முடிவில் ஆன்மீக மற்றும் திடப்பொருள் சார்ந்த நமது 2 உணர்வு நிலையும் ஒளி ஆற்றலை வெளிப்படுத்துகிறது மற்றும் ஏற்றுக்கொள்கிறது என்று நான் தீர்மானித்தேன்.
தனிநபரின் துடிப்பு அதிர்வு சார்பான அலை படிவங்கள் ஒவ்வொரு ஆன்மாவின் ஒளியையும் சுட்டி காட்டுகிறது என்று நான் நம்புகிறேன். ஆன்மாக்களாக நாம் வீசும் ஒளியின் அடர்த்தி, நிறம், உருவம் ஆகியவை நம் வளர்ச்சியை ஒத்து ஒளியின் அடர்த்தியால் சுட்டி காட்டியுள்ளபடி நம் அறிவு மற்றும் புல நுணர்வின் ஆற்றலின் அளவிற்கு ஒத்துள்ளது. தனிநபரின் ஆற்றலின் படிவங்கள் நாம் யார் என்பதை மட்டுமே வெளிப்படுத்துவதில்லை, ஆனால் மற்றவர்களை குணப்படுத்தும் திறமையின் தரத்தையும் நம்மை புத்துயிர் அளிக்கும் கொள்வதையும் சுட்டி காட்டுகிறது. அறிதுயில் நிலையில் இருக்கும் மக்கள் ஆன்மாக்களை பற்றி கூறும் இடத்தில் தொலைவிலிருந்து உருவமில்லாதிருந்த போதிலும் அவர்கள் எவ்வாறு தோன்றுகிறார்கள் என்று அறிவிக்க நிறங்களை பயன்படுத்துகிறார்கள். என் நிகழ்வுகளிலிருந்து அதிக முதிர்ச்சியடைந்த ஆன்மாக்கள் விரைவாக நகர்ந்து செல்லும் நீல நிறம் கொண்டவர்கள் என்றும் அதிகமாக ஊதா நிறம் கொண்ட ஆற்றலின் அணுக்கூறுகளை வெளிப்படுத்துகிறார்கள் என்றும் நான் கற்றுக்கொண்டேன். பூமியில் பார்க்கக்கூடிய ஒளி நிற மாலையில் நீலம் ஊதாவிற்கு மிக குறுகிய அலைநீளம் உள்ளது. காண முடியாத அல்ட்ரா வயலட் நிறத்தில் ஆற்றல் உச்சத்தில் உள்ளது. நிற அடர்த்தி நுண்ணறிவின் பிரதிபலிப்பாக இருந்தால் ஆன்மாக்களிலிருந்து வெளிவரும் குறைவான அலைநீளங்கள் கொண்ட வெள்ளையிலிருந்து மஞ்சள் வரையான நிறங்கள் துடிப்பதிர்வு சார்பான ஆற்றலின் குறைந்த அடர்த்தியை சுட்டி காட்ட வேண்டும். வகைப்படுத்தும் படிவம் என் வாடிக்கையாளர்களால் அறிவிக்கப்பட்டவாறு நிற தொகுதியினால் ஆன்மாக்களை வகைப்படுத்த நான் திட்டமிட்டுள்ள மாதிரி படமாகும். முதல் அணிவரிசை ஆன்மாவின் ஆன்மீக நிலையை அல்லது கல்வியின் வளர்ச்சி படையை பட்டியலிடுகிறது. கடைசி அணிவரிசை நம் வழிகாட்டியின் நிலையை காண்பிக்கிறது, மேலும் நம் திறமையையும் மற்றவர்களுக்கு அந்த தகுதியில் சேவை செய்வதற்கான தயார் நிலையையும் சுட்டி காட்டுகிறது. அது அடுத்த அத்தியாயத்தில் மேலும் விளக்கப்படும். ஆன்மாவாக நம் படைப்புடன் கல்வி துவங்குகிறது. பின்னர் முதல் உடல் சார்ந்த வாழ்க்கை ஒப்படைப்புடன் அது விரைவுபடுகிறது. ஒவ்வொரு மனித பிறப்புடனும் நாம் இழந்த நிலையை மீண்டும் பெற்று முன்னேறுவதற்கு முன்னர் குறிப்பிட்ட வாழ்க்கைகளில் கீழே விழுந்திருந்தாலும் நாம் புரிந்து கொள்வதில் வளர்கிறோம். எனினும் ஒரு ஆன்மா ஒரு ஆன்மீக மட்டத்தை அடைந்ததும் அது அங்கே தங்கியிருக்கிறது என்று நான் முடிவு செய்கிறேன். ஆன்மாவின் வளர்ச்சி நிலைகளுக்கான வகைப்படுத்தும் படிவம். கல்வி வளர்ச்சி படித்தளம் 1. தொடங்குபவர். இயக்கம் சார்ந்த நிறவீச்சு வெண்மை, ஒளி மிக்கலும் ஒரு சீரானதும். வழிகாட்டி நிலை எவரும் இலர். படித்தளம் 2. தாழ்ந்த நடுத்தரம், வெண்மையின்மை, சிகப்பு சாயல்கள், கடைசியில் சிறிதளவு மஞ்சளாக மாறுதல். வழிகாட்டி நிலை எவருமிலர். கல்வி வளர்ச்சி படித்தளம் 3. நடுத்தரம், மஞ்சள், திண்மம், சிறிதளவு அதிகம், வெண்மையின்மை. வழிகாட்டி நிலை எவருமிலர். படித்தளம் 4. உயர்ந்த நடுத்தரம், இருண்ட மஞ்சள், ஒரு ஆழ்ந்த தங்கம், கடைசியில் சிறிதளவு நீளமாக மாறுதல். வழிகாட்டி நிலை இளம் படியினர், ஜூனியர். படித்தளம் 5. உயர்தரம், முன்னேற்றம் அடைந்தவர், மங்கலான நீளம், சிறிதளவு கூட மஞ்சளின்மை, கடைசியில் சிறிதளவு ஊதாவாக மாறுதல். வழிகாட்டியின் நிலை அனுபவ மேம்பாடுடையவர், சீனியர். படித்தளம் 6. உயரிய முன்னேற்றம் அடைந்தவர், இருண்ட நீளமான ஊதா, ஒளிக்கதிர் வெளிச்சத்தால் சூழப்பட்டுள்ளது. வழிகாட்டியின் நிலை குரு. மனித பிறவி எடுத்த ஆன்மாக்களின் 6 படித்தளங்களை நான் காண்பிக்கிறேன். நான் பொதுவாக என் வாடிக்கையாளர்களை தொடங்குபவர், நடுத்தரம், முன்னேற்றமடைந்த ஆன்மாக்கள் என்ற அகன்ற வகை இனங்களில் வைத்தாலும் 2ஆம் 4ஆம் நிலைகளில் அவர்களுக்கு இடையே நுட்பமான வித்தியாசங்கள் உள்ளன. உதாரணமாக, ஒரு ஆன்மா தொடங்குபவர்கள் படிநிலை 1லிருந்து 2ற்கு நகர ஆரம்பிக்கிறாரா என்று நிர்ணயிக்க எந்த அளவு வெண்மை ஆற்றல் தங்கியுள்ளது என்று நான் அறிவதுடன் கேள்விகளுக்கு கல்வியை எடுத்துக்காட்டும் பதில்களையும் ஆராய வேண்டும். கடந்த கால வாழ்க்கையின் வெற்றிகள், வருங்கால எதிர்பார்ப்புகள், குழு தொடர்புகள், என் நபர்கள், அவர்கள் வழிகாட்டிகளுக்கிடையே நடக்கும் உரையாடல்கள், இவற்றின் மரபு வழி பட்டியல்கள் எல்லாம் வளர்ச்சி தோற்றங்கள் ஆகின்றன. என் வாடிக்கையாளர்களில் சிலர் நான் ஆன்மா உலகை வரைபடம் 3 உருவமாக சுட்டி காட்டியுள்ளபடி சமுதாய அமைப்பாலும் நிறுவன செயலாட்சியாலும் ஆளப்படும் ஒரு இடம் என்று நான் வர்ணிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். மறுபக்கத்தில் சமநிலையில் உள்ளவர்களாலும் ஆசிரியர்களாலும் மாற்றங்கள் விளைவிக்கப்பட்ட திட்டமிட்ட விதிமுறைகளுடைய சுய முன்னேற்ற வழிமுறைகளை
இதே வாடிக்கையாளர்கள் விவரிப்பதை நான் தொடர்ந்து கேட்கிறேன். ஆன்ம உலகம் ஏராளமான வகுப்பறைகளுடன் நம் முன்னேற்றத்தை கண்காணிக்கும் ஆசிரியர் ஆன்மாக்களின் மேலாட்சியில் நடக்கும் ஒரு பெரிய பள்ளியை ஒத்திருந்தால் அதற்கு ஒரு அமைப்பு உள்ளது. என் சொந்த உபயோகத்திற்காக வரைபடம் 3 ஒரு அடிப்படையான தொழில் புரியும் இடவமைவு படிவத்தை சுட்டிக்காட்டுகிறது. அதில் குறைபாடுகள் உள்ளன என்று எனக்கு தெரியும். வரவிருக்கும் வருடங்களில் பின்னோக்கி செல்லுதல் மூலம் நோய் நீக்கும் துறை நிபுணர்களால் பின்பற்றி செல்லப்படும் ஆராய்வு என் சொந்த கருத்துகளுடன் ஆன்மாவின் முதிர்ச்சி நிலையை அளப்பதற்கான அவர்களது சொந்த கருத்துகளையும் சார்ந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். பூமியில் சமுதாயங்களில் வகுப்புகளால் பிரிக்கப்படுவது போல் ஆன்மாக்கள் ஆன்மா உலகில் ஒளிமட்டத்தால் பிரிக்கப்படுகிறார்கள் என்ற கருத்தை இந்த அத்தியாயம் வாசகருக்கு அளிக்கக்கூடும். பூமியில் உள்ள சமுதாய நிலைகளை ஆன்மா உலகுடன் ஒப்பிட முடியாது. ஆன்மாக்களில் அறிவை அளக்கும் ஒளி அலை அதிர்வின் வித்தியாசங்கள் எல்லாம் ஒரே ஆற்றல் மூலத்திலிருந்து வருகின்றன. ஆன்மாக்கள் எண்ணங்களால் முழுமையாக ஒருமைப்படுத்தப்படுகிறார்கள். ஆன்மா உலகில் செயல் நிறைவேற்றத்தின் எல்லா மட்டங்களும் ஒரே வளர்ச்சி படியில் இருந்தால் ஆன்மாக்களுக்கு வளமற்ற பயிற்சி முறை இருக்கும். பூமியில் பழங்கால ஒரு அரை பள்ளி கருத்து வித்தியாசமான வயதுகளுள்ள மாணவர்களை கொண்டிருந்தது. சமநிலையிலுள்ள ஆன்மீக குழுக்களில் ஆன்மாக்கள் தங்கள் சொந்த வளர்ச்சி மட்டத்தில் தங்களை போன்ற மற்றவர்களுடன் வேலை செய்கிறார்கள். முதிர்ச்சி அடைந்த ஆசிரியர் வழிகாட்டிகள் அடுத்து வருகின்ற ஆன்மாக்களின் தலைமுறைகளை தத்தம் இடத்தை எடுத்துக்கொள்ள தயார் செய்கிறார்கள். எனவே ஆன்மா உலகில் கல்வியையும் முன்னேற்றத்தையும் அளப்பதற்கான ஒழுங்குமுறை திட்டம் ஏன் இருக்கிறது என்பதற்கான செயல்முறை சார்ந்த காரணங்கள் உள்ளன. இந்த ஒழுங்குமுறை அறிவுறுத்தலுக்கு உதவி செய்கிறது. இறுதியில் ஆன்மாக்களின் முழு வளர்ச்சிக்கும் உதவுகிறது. நாம் கல்வி அளிக்கையில் தவறான தேர்வுகளுக்கான விளைவுகளை நாம் அனுபவித்தாலும் ஆசான ஆன்மாக்களால் ஒழுங்குமுறைகளுக்குள் நாம் எப்போதும் பாதுகாக்கப்படுகிறோம், ஆதரவு அளிக்கப்படுகிறோம், இயக்கப்படுகிறோம் என்று புரிந்து கொள்வது முக்கியமாகும். நான் இதை ஆன்மாக்களின் ஆன்மீக செயலாட்சியாக பார்க்கிறேன். ஆன்மாக்களின் படிநிலை அமைப்பின் முழு கருத்தும் கீழை நாட்டு மற்றும் மேலை நாட்டு கலாச்சாரங்களின் ஒரு பாகமாக பல நூற்றாண்டுகளாக இருந்துள்ளது. குழந்தை பருவத்திலிருந்து முழு வளர்ச்சி அடைந்த பருவம் வரை ஏராளமான நன்னெறி படிகளை கடந்து ஆன்மாக்களின் உருமாறுபாட்டை பற்றி பிளாட்டோ பேசினார். மனித வகை நன்னெறியின்றி முதிர்ச்சியின்றி கொடூரமான மக்களாக பல வாழ்க்கைகளிலிருந்து இறுதியில் சமுதாயம் சார்ந்த கருணை, பொறுமை, மன்னிப்பு, நேர்மை மற்றும் நேசமுள்ள மக்களாக மாறுகிறது என்று கிரேக்கர்கள் உணர்ந்தனர். 2ஆம் நூற்றாண்டு கிபியில் புதிய கிறிஸ்துவ இறையியல் பொலோட்டினஸ் என்பவர் மிக அதிகமாக மாற்றங்களை கொண்டு வந்தார். அவருடைய நியோ பிளேட்டோனிஸ்ட் பிரபஞ்சவியல் ஆன்மாக்களின் படிநிலை அமைப்பின் தரங்களை கொண்டிருந்தது. மிக உயர்ந்த நிலையில் இருந்தவர் தலை சிறந்தவரானவர் அல்லது கடவுள் படைப்பாளர். அதிலிருந்து மனிதர்களுள் குடியிருப்பு கொள்ளும் ஆன்மா தன்மை பிறந்தது. இறுதியில் இந்த தாழ்ந்த ஆன்மாக்கள் பிரபஞ்ச இறை நிலையுடன் முழுமையாக திரும்ப கூடுவார்கள். எனது ஆன்மா வளர்ச்சி வகைப்படுத்துதல் சமுதாய திறம் வாய்ந்தோ அல்லது அறிவுத்திறம் வாய்ந்த கூற்றுக்காகவோ திட்டமிடப்படவில்லை. உயர்ந்த வளர்ச்சி நிலையிலுள்ள ஆன்மாக்கள் பூமியில் பெரும்பாலும் பணிவான சூழ்நிலைகளில் காணப்படுகிறார்கள். அதே சான்று குறிப்பில் மனித சமுதாயத்தில் விளைவு ஏற்படுத்தக்கூடிய உயர்ந்த வகுப்பிலுள்ள மக்கள் எந்த வகையிலும் ஆன்மா முதிர்ச்சியின் பேரானந்த நிலையில் இல்லை. பெரும்பாலும் அதன் எதிர்மறையே உண்மையாகும். வளர்ச்சியை பொறுத்து ஆன்மாக்களை அவரவர்களது இடத்தில் அமர்த்துவதில் நமது ஆன்மீக குழுக்களின் முக்கியத்துவத்தை நான் அதிகம் பெரிதுபடுத்த முடியாது. அத்தியாயம் 9 துவக்க நிலையிலுள்ள ஆன்மாக்கள் மீது நிலைகள் 1 மற்றும் 2 ஆன்மா குழு எவ்வாறு செயல்புரிகிறது என்பது குறித்து அதிக கவனமாக கூர்ந்து ஆராயும். இன்னும் மேலே செல்வதற்கு முன்னர் எப்படியாவது ஆன்மா குழு வகுப்பு அமைப்புகளின் அடிப்படை குறிக்கோள்களை பற்றி நான் கற்றுக்கொண்டதை சுருக்கமாக கூற விரும்புகிறேன். படைப்பின் காலத்தை பொருட்படுத்தாமல் தங்களது புது பயிற்சியாளர் நிலை முடிந்த பின்னர் துவக்க நிலையிலுள்ள எல்லா ஆன்மாக்களும் தத்தம் உணருதிறன் மட்டத்தில் ஆன்மாக்களின் புது குழுவிற்குள் வகுத்து அமைக்கப்படுகிறார்கள். ஒரு புது ஆன்மா துணைக்குழு உதவிக்குழு உருவாக்கப்பட்டதும் வருங்காலத்தில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கப்படுவதில்லை.
ஆன்மாக்களின் சீரான குழு அமைப்புகளுக்காக ஒரு முறையான தேர்ந்தெடுப்பு நடைமுறை இருப்பதாக தோன்றுகிறது. நான் என்னும் எண்ணத்தின் ஒப்பு உடைமைகள் அறிவாற்றலுடைய முன் உணர்வு, மொழி, நடை, ஆர்வம் இவையெல்லாம் நோக்கங்கள் ஆகும். பரிமாணங்களை பொருட்படுத்தாமல் குழு தொகுதிகள் நேராக ஒருவரோடு மற்றொருவருடைய ஆற்றலுடன் கலப்பதில்லை. ஆனால் முதல் நிலை, இரண்டாம் நிலை எல்லை கோடுகளை கடந்து ஆன்மாக்கள் ஒருவரோடு மற்றொருவர் தொடர்பு கொள்ளலாம். 1, 2 மட்டத்திலுள்ள முதல் நிலை குழுக்கள் படிப்பிற்காக சிறிய உப தொகுதிகளாக பிரிந்து கொள்ளக்கூடும். ஆனால் ஒரு தனியான ஆன்மா குழுவிற்குள் அவர்கள் முழு ஒருமைப்பாட்டிலிருந்து பிரிக்கப்படுவதில்லை. கல்வியின் தரம் ஒரே தொகுதி உறுப்பினர்களிடையே வேறுபடுகிறது. ஒரு குழு தொகுதியில் குறிப்பிட்ட ஆன்மாக்கள் மற்றவர்களை காட்டிலும் விரைவாக முன்னேறுவார்கள். இருப்பினும் இந்த மாணவர்கள் தங்களுடைய பாடத்திட்டங்களின் எல்லா பகுதிகளிலும் சமமான அளவில் தகுதி வாய்ந்தவர்களாகவும் ஆற்றல் வாய்ந்தவர்களாகவும் இல்லாமல் இருக்கக்கூடும். ஏறத்தாழ நடுத்தர மட்ட கல்வியின் போது தனி வகையான குணப்படுத்துதல், கற்பித்தல், உருவாக்குதல் போன்ற செயல் திறத்தை எடுத்துக்காட்டும் ஆன்மாக்கள் தங்களுடைய குழு தொகுதிகளில் இருந்து கொண்டே மிக மேம்பட்ட வேலைக்காக தனிமுறை சிறப்பு செயல் தொகுதிகளில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள். சுய முன்னேற்றத்தின் எல்லா பகுதிகளிலும் ஒரு ஆன்மாவின் தேவைகள், உள் எண்ணங்கள், செயல் நிறைவேற்ற திறமைகள் முழுமையாக 3ஆம் மட்டத்தில் இருப்பதாக மதிப்பீடு செய்தபோது அவர்கள் தனித்து இயங்குகின்ற கல்வி செயல் தொகுதியாக உருவாக்கப்படுகின்றனர். வழக்கமாக அவர்களுடைய பழைய வழிகாட்டிகள் ஒரு ஆசான் ஆசிரியர் மூலம் அவர்களை தொடர்ந்து கண்காணிக்கிறார்கள். இவ்வாறு ஒரு புதிய ஆன்மாக்களின் கூட்டம் 1 அல்லது 1க்கும் மேலான 2ஆம் நிலை தொகுதிகளுக்குள்ளிருக்கும் ஏராளமான குழுக்களிலிருந்து முழுமையாக 3ஆம் மட்டத்திற்கு உயர்த்தப்படலாம். அவர்கள் 4ஆம் மட்டத்தை அணுகும்போது குழுக்களுக்கு வெளியே செயல்படுவதற்கு ஆன்மாக்களுக்கு அதிக சுதந்திரம் அளிக்கப்படுகிறது. ஆன்மாக்கள் வளர்ச்சியடையும் போது குழுக்களின் அளவு குறைந்தாலும் முதலாவதான ஒரே தொகுதி உறுப்பினர்களின் இடையேயான நெருங்கிய தொடர்பு ஒருபோதும் இழக்கப்படுவதில்லை. ஆன்மா வழிகாட்டிகள் குழு கூட்டமைப்பை பொறுத்து பரந்த பல வகைப்பட்ட கற்பிக்க முறைகளும் போதனைகளும் கொண்டுள்ளனர். தொடரும். ஓம்.